நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் இன்றைக்கு காலை பொழுதுல கிருபையும் சமாதானமும் பெருகடவது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில காலை பொழுதுல நம் தேவ சமூகத்தில் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இந்த நாளை தொடங்கவும் கடவுள் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளின் சிந்தனைக்கென்று நமக்கு தரப்படுகிற இறை வார்த்தை நாம் வாசித்த முதல் திருமறை பகுதி நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாவிட்டால் ஜனங்கள் வழி தவறி போவார்கள். ஆங்கிலத்தில் where there is no prophetic vision, the people cast off restraint. எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே மக்கள் பாழ்பட்டு போவார்கள். இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஞானவான்கள். அவர்கள் ஞானமாக நடப்பதற்கு தீர்க்க தரிசனமும் தேவை, தரிசனமும் தேவை. தீர்க்க தரிசனம் தேவை, ப்ரொஃபஸி தேவை, ப்ரொஃபட்டிக் விஷனும் தேவை. ரெண்டும் இருந்தால்தான் ஜனங்கள் ஞானமாக வாழுவார்கள், வளருவார்கள். தீர்க்க தரிசனம் என்பது கடவுளின் வசனத்தை சொல்லி பாவத்தை கடிந்து கொள்ளுதல், கடவுளுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே எதிர்காலத்தை காட்டுதல். அதுக்கு பேரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு தீர்க்க தரிசனத்துக்கு இடம் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், பிரபலமான திருடன் ஒருவன் வயிற்று வலி என்று சொல்லி ஒரு பெரிய மருத்துவரிடத்துல போனானா. அப்ப மருத்துவர் சொன்னார், எப்பா நீ திருடன், உன்னை எனக்கு தெரியும், நீ எதையும் என்னிடத்துல மறைக்க கூடாது. மருத்துவர்களிடத்தில் வந்துவிட்டால், வக்கீலிடத்தில் வந்துவிட்டால் பொய் சொல்லக்கூடாது, உண்மையைத்தான் பேசணும். நீ மதுபானம் குடிப்பியா? இல்லை. புகை வலிப்பியா? இல்லை. எல்லா உண்மையும் கேட்டார். இந்த திருடன் இருக்கிறானே, அவர் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் உண்மையை சொன்னார். டாக்டருக்கு பெரிய சந்தோஷம். கொஞ்ச நேரமாவது இந்த திருடனை என்னுடைய கையில வைத்து ஆட்டி படைக்கிறேன், நான் கேட்கறதுக்கெல்லாம் டான் டான் என்று பதில் சொல்லுகிறான், போலீஸ்காரங்க கேட்டா கூட சொல்ல மாட்டான் என்று டாக்டருக்கு சந்தோஷம். டாக்டர் பேசி முடிந்த பிறகு திருடன் சொன்னா, ஐயா ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. டாக்டர் சொன்னார், உனக்குன்ட்டு நான் ஒன்றும் ஸ்பெஷல் ஃபீஸ் வைக்கலையே, எனக்கு ஒரு ஃபீஸ் உண்டு, அதை யாரா இருந்தாலும் நான் வாங்குவேன். ஏன் அப்படி கேட்குற? திருடன் சொன்னா, இல்லை அதையும் உங்கள்கிட்ட மறைக்க கூடாது, பார்த்தீங்களா, நீங்க எவ்வளவு ஃபீஸ் கேட்குறீங்களோ அதை இப்போ உங்களுக்கு தந்து விட்டு இரவில் உங்க வீட்டில் தான் எடுக்கிறதா திட்டம். உங்க வீட்டில் தான் நான் ராத்திரி திருடி அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். டாக்டர் உடனே என்ன சொன்னாரன் தெரியுமா? நம்ம இவ்வளவு நேரம் பேசினது ஒரு தமாஷா எடுத்துக்கிடுவோம். இவ்வளவு நேரமும் உண்மையை பேச வேண்டும் என்று விரும்பின மருத்துவர் தன்னுடைய வீட்டில திருடன் திருடப் போகிறான் என்ற உண்மையை கேட்டவுடனே சொல்லாரு, இதை ஒரு தமாஷாகவே எடுத்துக்கொள்ளுவான். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், தீர்க்க தரிசனம் மற்றவர்களுக்கு சொல்லும் போது நமக்கு சந்தோஷம், கேட்கிறதுக்கு இனிமே. அது நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும் போது நாம் அதை வேடிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோமே தவிர
அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை. ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் எப்போது உண்டாகிறது? ஜனங்கள் கடவுளின் வசனத்தை, கடவுள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை கவனமாக கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிய தொடங்கும் போதுதான் கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் செய்து ஞானமுள்ள மக்களை வாழ முடியும். வேதத்தில் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆசா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய தேசத்திலே அநேக விக்கிரக கோயில்கள், அருவருப்பானவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அசரியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே ஊற்றப்படுகிறார். அசரியா தீர்க்கதரிசி மிகுந்த தைரியத்தோடு தீர்க்கமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் கர்த்தர் உங்களை விட்டு விலகி விடுவார். இது கேட்ட உடனே ஆசா மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? நாங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேசத்தில் உள்ள சகல அருவருப்புகளையும் விக்கிரக கோயில்களையும் இடித்து தள்ளினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு தாவீது பாவம் செய்துவிட்டு குற்ற உணர்வோடு இருந்தபோது ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் போய் நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி பாவத்தை சுட்டி காட்டினான். தாவீது மனம் திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் சமூகத்துக்கு தேவை, திருச்சபைக்கு தேவை. தீர்க்க தரிசனத்தை கேட்டு உணர்வடைந்து மனம் திரும்புகிற மக்கள் தேவை. நம்முடைய தவறுகளை கடவுளின் வசனத்தினாலே தீர்க்கதரிசிகள் சுட்டி காட்டும் போது திறந்த உள்ளத்தோடு அதை கேட்டு உணர்வடைந்தால் மாத்திரமே தீர்க்க தரிசனத்தினால் பயனுண்டு. அப்படி கேட்கிற சமூகம் கட்டப்படும், ஞானமுள்ள சமூகமாக நிலைநிறுத்தப்படும். இரண்டாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதன் கட்டப்படுவதற்கு தரிசனம் தேவை, விஷன் தேவை. எந்த ஒரு மனிதனுக்கு தரிசனம் இருக்கிறதோ அந்த மனுஷன் ஞானமுள்ளவனாக கட்டப்படுகிறான். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில ஆவியானவர் ஊற்றப்படும் போது மூப்பர்கள் சொப்பனம் காணுவார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். எதிர்காலத்தை குறித்த தரிசனம், ஆத்துமாக்களை குறித்த தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம், சமூகத்தை குறித்த தரிசனம் வாலிபர்களுக்கு உண்டாக வேண்டும். பால் எங்கிச்சோ என்று சொல்லி தென்கொரியாவில் ஒரு போதகர் இருக்கிறார். அவர் 5 பேரை வைத்து திருச்சபை ஆரம்பித்தாரா. அப்ப 5 பேரை வைத்து அவர் திருச்சபை ஆரம்பித்த போது அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? என்னுடைய திருச்சபை 500ஆக மாற வேண்டாம். 500ஆக மாறின போது அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்னுடைய திருச்சபை 5000 விசுவாசிகளை உடையதாய் மாற வேண்டாம். 5000 பேர் வந்தபோது அவருக்கு ஒரு தரிசனம் வந்தது. இது 5 லட்சம் பேர் உள்ள சபையாக மாற வேண்டாம். 5 லட்சம் ஆன போது அது 10 லட்சம் ஆனது. இன்றைக்கு 13 லட்சம் பேர் ஒரே திருச்சபையில் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்குள் ஒரு தரிசனம் உண்டாகும் போது அந்த தரிசனம் அவனை உற்சாகப்படுத்துகிறது, தூண்டி விடுகிறது. தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? 23ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் ஆண்டவரோடு நீடித்த காலம் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே தங்கியிருப்பதுதான் என்னுடைய தரிசனம்.
பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற வேண்டும். அதுக்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அழைக்கப்பட்ட அழைப்பில நான் லக்கை நோக்கி தொடருவேன். தரிசனமுடையவர்கள் எந்த இழப்பை சந்திப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். தரிசனத்தை அடையும்படியாக, தங்களுடைய இலக்குகளை அடையும்படியாக அவர்கள் எந்த இழப்புக்கும் தயாராக இருப்பார்கள். இழப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தரிசனமுடையவர்கள் ஒரு தூண்டுதல் உடையவர்களாக இருக்கிறார்கள். குறிக்கோளுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் சமூகத்தை மாற்றி அமைக்கின்ற சக்திகளாக, திருச்சபையை மாற்றி அமைக்கின்ற சக்திகளாக இருக்கிறார்கள். எழுப்புதல் அவர்கள் மூலமாகத்தான் தேசத்துல திருச்சபையில உருவாகும். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், பிரமாணத்தை காப்பவன் பாக்கியவான். ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படியாக ஜீவித்தால் பாக்கியசாலிகளாயிருப்பார்கள். இன்றைய காலையில நம்முடைய சிந்தனை இதுதான். தீர்க்க தரிசனத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? அன்றாட வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை, தவறுகளை, கீழ்ப்படியாமையை கடவுளின் வசனத்தை கொண்டு உபதேசிக்கிறவர்களுக்கு நாம் என்ன இடத்தை கொடுக்கிறோம், என்ன மரியாதை கொடுக்கிறோம்? அதை கேட்டு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமா? அப்படி கேட்கிறோமானால் நாம் கட்டப்படுகிறோம். நம்முடைய திருச்சபைகள் கட்டப்படுகிறது, நம்முடைய சமூகம் கட்டப்படுகிறது. நம் பாக்கியசாலிகள். இரண்டாவது, நம்மை பொறுத்தவரையிலும் ஒரு தரிசன பார்வை, ஒரு தரிசனம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரிசனம் என்ன? இந்த ஆண்டுக்குரிய தரிசனம், 10 ஆண்டுக்கு பிறகு இருக்கிற தரிசனம், நம்முடைய பிள்ளைகளை குறித்த நம்முடைய தரிசனம் என்ன? நம்முடைய திருச்சபையை குறித்த நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் என்ன? நம்முடைய தேசத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த நம்முடைய தரிசனம் என்ன? இளைஞர்களை குறித்த தரிசனம் என்ன? பிள்ளைகளை குறித்த தரிசனம் என்ன? பெண்களை குறித்த தரிசனம் என்ன? குழந்தைகளை குறித்த தரிசனம் என்ன? இந்த தரிசனம் நமக்கு இல்லாவிட்டால் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியாது. தரிசனம் இல்லாவிட்டால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆவியானவர் கடவுளின் வசனத்தின் மூலம் நம்மை தரிசனம் உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். தரிசன பார்வை உள்ளவர்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். தற்கால தரிசனம், தூர தரிசனம். நமக்கு தீர்க்க தரிசனம் வேண்டாம். இந்த ரெண்டுக்கும் நாம் இடம் கொடுக்கிறோமானால் நாம் கட்டப்படுகிறோம். நாம் ஞானமுள்ளவர்களை வாழ நினைக்கிறோம். நாம் வாழுகிற திருச்சபை, நாம் வாழுகிற சமூகம் கட்டப்படுகிறது. இந்த உண்மையை நம்முடைய மனதில் வைத்து செயல்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.